அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் ஆரோக்கியம் தரக்கூடிய பல்வேறு விதமான பொருட்களில் நம்ம கோடை காலங்களில் அதிகமாக பயன்படக்கூடிய தர்பூசணி பழத்தை பற்றி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தர்பூசணி பழம் பார்த்திங்கன்னா கோடை காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிய வகையான பழம். அதிக நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளானது ஏற்படுது, நம்முடைய உடலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தர்பூசணி பழம் சாப்பிட்றத பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் போதுமான அளவுக்கு நீர் சத்தோடு வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கிடைக்கும். ஸோ நம்ம வெளியிடங்களுக்கு அதிகமாக போகும்போது முடிந்த அளவுக்கு மற்ற உணவுகளை சாப்பிட்றத விட தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. சமீபத்தில் தர்பூசணியை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த தர்பூசணியை பார்த்திங்கன்னா காலை உணவின் பொழுதோ அல்லது காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடைப்பட்ட வேளைகளிலும் சாப்பிடலாம். ஆனால் இதை தவிர மாலை நேரங்களில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. இரவு நேரங்களில் தர்பூசணி சாப்பிட்றத முழுமையாக தவிர்க்கணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் வயிற்று சம்மந்தப்பட்ட கோளாறுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். ஸோ அதனால் தர்பூசணி பழம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா மார்னிங் டைம்லேயே சாப்பிடுங்க. இந்த தர்பூசணி பார்த்திங்கன்னா அதிக அளவு விட்டமின் சி நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பழம். ஸோ விட்டமின் சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே அந்த பொருளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்தை அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய பழம் அப்படின்றதுனால இந்த தர்பூசணியை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது தவிர நம்மளுடைய முடி சருமத்திற்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பொருள்னால் அது பார்த்திங்கன்னா தர்பூசணி தான். ஏன்னா நம்ம முடிக்கு சருமத்துக்கு ஆரோக்கியம் தரணும் அப்படின்னா விட்டமின் பி மற்றும் பீட்டா கரோடின் இது தான் அதிகமாக இருக்கணும். இந்த விட்டமின் பியும் சரி பீட்டா கரோடினும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த தர்பூசணி பழம். தர்பூசணி பழம் உங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தர்பூசணியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சத்துக்களில் ஒன்று அப்படின்னா சர்க்கரை. இது அதிகமாக சர்க்கரை இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் இனிப்பும் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் சர்க்கரை இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அவங்களுடைய நம்பிக்கையின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தர்பூசணி எடுத்திங்கன்னா ஒரு முழு தர்பூசணியில் 6.2 கிராம்லேருந்து அதிகபட்சம் 100 கிராம் வரைக்கும் சர்க்கரை தான் இருக்குது. இந்த பழத்தை அதனால் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஸோ நமக்கு ஒரு பழத்திலே அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அதே போல் தர்பூசணியில் அதிக அளவு இருக்கக்கூடியதுன்னா நீர்ச்சத்து தான். ஸோ நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுனால உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரொம்ப விரைவில் பசி எடுக்கிறத தடுக்கும். ஸோ இப்போ பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப டயத்துக்கு பசிக்கவே பசிக்காது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தர்பூசணியை நீங்கள் நொறுக்கு தீனியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்கவே எடுக்காது. ஸோ ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது பசி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ வெயிட் நமக்கு நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் அதிகமாக இந்த மாதிரி நீர்ச்சத்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் எடையானது குறைய ஆரம்பிக்கும். இது தவிர தர்பூசணியில் கலோரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் உடல் எடை கூடவே கூடாது. அதாவது உடல் எடை கூடக்கூடாது அப்படின்னா கலோரிகளை நம்ம கம்மியாக எடுத்துக்கணும். கலோரி குறைவாக இருக்கக்கூடிய பழங்களில் ஒன்று தாங்க தர்பூசணி. ஸோ தர்பூசணியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே போல் தர்பூசணியில் பார்த்திங்கன்னா லைக்கோபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. இது நம்முடைய இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். ரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வச்சுருக்கும். உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலனுடைய அளவை குறைச்சி கொடுக்கும். மேலும் தர்பூசணியில் அமினோ அமிலங்கள் நைட்ரிக் ஆக்சைடு இதெல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ரத்த அழுத்தத்தையும் தடுத்து கொடுக்கும். ஸோ ரத்த அழுத்தம் அதிகமாகாது. அதே போல் தர்பூசணியில் பார்த்திங்கன்னா லைக்கோபின் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இது நமக்கு கண் திறனை அதிகமாக்கி கொடுக்கும். கண் பார்வையை மேம்படுத்தி கொடுக்கும். போதுமான அளவுக்கு இந்த தர்பூசணி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வயதானவங்களுக்கு உண்டாகக்கூடிய இந்த பார்வை குறைபாடுகளை தடுக்கும். அதனால் தர்பூசணியை நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே போல் தர்பூசணியில் அதிகம் நிறைந்திருக்கக்கூடியது விட்டமின் சி. இந்த விட்டமின் சி தான் நம்மளுடைய ஈறுகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்.
மேலும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றுகள் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து தடுத்து நிறுத்தும். தர்பூசணி எடுத்துக்கும் பொழுது பளிச்சுன்னு நம்ம வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உதடுகள்லாம் வறண்டு போவதையும் வந்து தடுத்து கொடுக்கும். ஸோ தர்பூசணி வந்து இந்த அளவுக்கு நிறைய நன்மைகளை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தர்பூசணியை நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய அளவில், ஏன்னா அதிக ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். தர்பூசணியினுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம். தர்பூசணி நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு நல்ல உடல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். தர்பூசணி ஏன் இவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறோன்னா, இதில் 90% அதிகமாக நீர்ச்சத்து தான் இருக்குது. ஸோ நம்மளோட உடலை வந்து நீரோட்டமாக வந்து வச்சுருக்கோம். ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே செரிமானத்திற்கும் உதவியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஹீட்டு, உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து சரி செய்து கொடுக்கும், ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். அதாவது அந்த செயல்பாட்டை அதிகமாக்காமல் தடுத்து கொடுக்கும். முக்கியமாக இந்த தர்பூசணி பார்த்திங்கன்னா உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது நீரேற்ற அளவை வந்து அதிகரிக்கும். ஸோ இது வந்து அதிகமாக தண்ணீர் குடிக்காதவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சிறந்த வழி. அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி இதயத்துக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்குதுங்க. ரொம்ப அதிக அளவு பார்த்திங்கன்னா லைக்கோபின் இருக்குது. சிட்ருலின் மற்றும் பொட்டாசியம் இதெல்லாமே இதில் இருக்கிறதுனால இந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சி கொடுக்கும். இதயத்தை வந்து நல்லபடியாக வந்து பராமரிக்கும். தர்பூசணியில் ஏராளமாக இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் பார்த்திங்கன்னா உடலில் அலர்ஜியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தடுக்கும். இரத்த நாளங்களில் நல்ல ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கும். நாளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தடுத்து கொடுக்கும். ஸோ பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துங்க. அதோடு பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்தையும் வலுப்படுத்தி கொடுக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த தர்பூசணி நமக்கு செய்யுது. அதே போல் தர்பூசணிங்கிறது உங்களுடைய சருமத்தை உள்ளிருந்து வெளியே வரைக்கும் நல்ல ஒரு அழகாக மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு உணவு தான். இதில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. கொலாஜன் உற்பத்தியை வந்து தூண்டி கொடுக்கும். ஸோ சருமம் பார்த்திங்கன்னா ஒரு நெகிழ்ச்சித்தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதாவது சுருக்கம் ஏற்படாமல் ஒரு நல்ல ஒரு பொலிவு கொடுக்கும். தோற்றத்தில் நல்ல மாறுபாடுகள் கொடுக்கும். உடம்பு அதாவது முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த கோடுகள் வரிகள் இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சருமமும் பார்த்திங்கன்னா நல்ல நீரோட்டமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா சருமத்துக்கு தேவையான நல்ல செல்கள் எல்லாம் உருவாகும். அப்போது நமக்கு பளபளப்பான ஒரு முகம் கிடைக்கும், இளமைக்கான ஒரு நிறம் கிடைக்கும். தர்பூசணி தொடர்ந்து சாப்பிடக்கூடியவங்க ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கலாம். அதனால் நீங்களும் தொடர்ந்து சாப்பிடுங்க. அதே போல் இதில் இருக்கக்கூடிய இந்த சிட்ருலின் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி ஆர்வலர்கள் நீங்கள் எல்லாருமே அடிக்கடி உணவில் தர்பூசணி வந்து சேர்த்துக்கலாம். இதனால் நிறைய பயன் கிடைக்கும். ஏன்னா சிட்ருலின் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். அதனால் தசை வலியை வந்து குறைக்கும். உடற்பயிற்சிக்கு பிந்திய ஏற்படக்கூடிய எல்லா வகையான செயல்திறனையும் வந்து உங்களுக்கு அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ தர்பூசணி சாறு குடிக்கிறது, பழத்தை எடுத்துக்கிறது கிளைஜான் கடைகளை வந்து நிரப்புறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ தசை சோர்வை வந்து போக்கி கொடுக்கும். உடனடியாக ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்களில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு பொருளானது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தர்பூசணி பார்த்திங்கன்னா செரிமானத்தை வந்து நல்லபடியாக்கி கொடுக்கும். ஸோ அதிக அளவு இதில் நீர் தானே இருக்குது, அதனால் செரிமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் வந்து பார்த்து கொடுக்கும். ஸோ இது போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தர்பூசணி இன்னும் நிறைய பயன்களை வந்து கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் நிறைய நோய்களுக்கு தர்பூசணி ஒரு சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்குது அப்படின்னே தான் சொல்லணுங்க. மூட்டுகள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வலுவூட்டுவதற்கு வந்து ரொம்ப பயன்படுது. மேலும் முதுகு தண்டை வந்து நல்லா பாதுகாத்து கொடுக்குதுங்க. ஸோ உடலில் வெப்பத்தை வந்து சரியாக வந்து பராமரிக்க உதவியாக இருக்குது. நீரிழிவு நோய் ஏற்படாமல் வந்து தடுக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம். ரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சி கொடுக்கும். ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கி கொடுக்கும். உங்களுடைய எல்லா விதமான பாகங்களையுமே சிறப்பாக இயங்க வைக்கும். இது மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய தர்பூசணி பழத்தை உங்களில் யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கும், யாரெல்லாம் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சில நேரங்களில் நம்ம அளவுக்கு மீறிய சாப்பாடு நமக்கு பல்வேறு விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் இந்த பழத்தை அதிகமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு சில பிரச்சனைகளால் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்றத மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசித்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது.
இந்த பதிவில் தர்பூசணியுடைய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களோட எல்லா நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.